ஹாய் தங்கங்களா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து முட்டை ரெசிபி, முட்டை குழம்பு செய்யலான்னு இருக்கோம். ரொம்ப சிம்பிளாக செய்கிறது. எப்படின்னா, இது வந்து சோம்பேறி முட்டை குழம்பு. ஓகேங்களா? ஒன்றும் கிடையாது. சட்டியில் எண்ணெய் ஊற்றி ஸ்டவ் மேலே ஆன் பண்ணி வைங்க. கொஞ்சம் வெங்காயத்தை கட் பண்ணி போடுங்க, வதக்குங்க. தக்காளி வதக்குங்க. ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி, வெங்காயம் வேண்டாம், தக்காளி, கொஞ்சம் பூண்டு, தேங்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இவ்வளோத்தையும் போட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சுருங்க. சரிங்களா? அது அரைக்கும்போது ரொம்ப சூடு ஏறக்கூடாது. அதனால நம்ம ஐஸ் க்யூப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போயுமே இதில் ஃப்ரிட்ஜில் ரெடியாக வச்சுருங்க. ஒரு 3 ஐஸ் க்யூப் போட்டு அந்த இதில் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா அது வந்து சூடு ஏறாமல் கொஞ்சம் நார்மலாக நல்லா மையாக அரைச்சி கொடுத்துரும். அதை போட்டுக்கோங்க. போட்ட பிறகு கொஞ்சம் புளி, சின்ன துண்டு புளி ஊற வச்சுக்கோங்க. இப்போ முட்டை குழம்புல மசாலா போட்டுட்டு, குழம்பு மசாலா போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சுட்ட பிறகு என்ன பண்ணணுன்னா, கொதிச்சு வந்த பிறகு ஒரு முட்டையை மட்டும் அப்படியே அடித்து ஊற்றிடுங்க. அது வந்து அப்போ ஃபுல்லாக அது வந்து நல்லா கரைஞ்சி முட்டை குழம்புக்குடைய டேஸ்ட் இருக்கும். எல்லா இடத்துலையும் முட்டை இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு சிம்மில் வைங்க. சிம்மில் வச்சுட்டு உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அந்த முட்டையை உடச்சி ஊற்றி மூடி வச்சுருங்க. ரொம்ப அடிக்கடி கரண்டி போடாதீங்க. மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு ரெடியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.